கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த மாதத்திலே 32ஆம் சங்கீதத்திலே இருந்து சில காரியங்களை நாம் தியானித்தோம். அதைத்தான் 1ஆம் தேதி நான் உங்களுக்கு பேசினேன். 10வது வசனம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் என்ற தலைப்பிலே நான் பேசினேன். அதை இப்பொழுது நான் பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆகவே இதே சங்கீதத்திலேயே கர்த்தர் சில காரியங்களை என்னோடு கூட பேசினார். முதல் வாரம் கர்த்தருடைய பந்தி இருக்கிறபடினால் நம்மை சுத்திகரிக்கிற சில காரியங்கள் இந்த சங்கீதத்திலே வர வேண்டும். எனவே தான் அதை நான் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள். முதல்ல 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இன்றைக்கு காலை வேளையிலே ஆண்டுடைய பந்தியை இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக நாம் பங்கு பெறப் போகிறோம். அதை நாம் அதிலே பங்கு பெற்று அதை உட்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய பந்தி என்பது ஒரு பரிசுத்தமான பந்தி. அது ஏதோ மடமடன்னு வந்துட்டு அப்படியே ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கிட்டு போகணும்னு நினைக்காதீங்க. வரும்பொழுது பேசிக்கிட்டு வரக்கூடாது. இந்த லைனில் வரும்பொழுது கூட பயபக்தியோடு கூட ஜபத்தோடு கூட வர வேண்டும். அடுத்தது, இதில் பங்கு பெறுகிறவர்கள் நம்முடைய உள்ளத்திலே உண்மையான தூய்மையான அன்போடு கூட மனத்தாழ்மையோடு கூட பாவ அறிக்கை செய்து பரிசுத்தத்தோடு கூட இதில் பங்கு பெற வேண்டும். இதை அபாத்திரமாய் நாம் புசிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதெல்லாவற்றையும் கவனத்தில் வைத்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரணும், முதல் வாரம் எல்லாரும் கூட்டம் வந்து உட்காந்து நம்ம பங்கு பெற்றுட்டா நமக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. முதல் வாரம் வருவதைப் போல எல்லா வாரங்களிலும் வர வேண்டும். முதல் வாரங்களில் வர்ற அநேகர் 2வது வாரம் வர்றதில்லை, 3வது வாரம் வர்றதில்லை. அப்படி இல்லை. நீங்கள் முதல் வாரத்தில் பந்தி எடுக்கிறீங்கன்னா அடுத்த 3 வாரங்கள் வரணும். சில சபைகளில் 3 வாரம் ஒழுங்காக வராதவங்களுக்கு பந்தி கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் செய்வாங்க. நான் அந்த மாதிரி நான் கட்டாயப்படுத்துவதில்லை, கண்டிப்பு பண்ணுவதில்லை. ஆனால் அதே வேளையில் இந்த பந்தியை நீங்கள் உண்மையான ஒரு பயபக்தியோடு கூட மனத்தாழ்மையோடு கூட பரிசுத்தத்தோடு கூட கபடமில்லாத இருதயத்தோடு கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பந்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதிலே நாம் தேவனுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் உட்கொள்கிறோம், நினைவு கூறுகிறோம். அவருடைய சரீரமும் இரத்தமும் நம்முடைய உள்ளத்துக்குள் வருவதனாலே நம்முடைய சரீரத்திற்கு ஒரு பெரிய ஆரோக்கியம் கிடைக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட இந்த வார்த்தைகளிலே ஒன்று, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆவியில் கபடமில்லாத ஒரு மனிதன். ஆகவே நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான இந்த பதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். கபடம் இல்லாத மனிதன், கபடம் இல்லாத, ஆவியில் கபடம் இல்லாத மனிதன். கில் என்ற இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. கபடம் என்ற அந்த வார்த்தைக்கு கில் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதனுடைய சரியான அர்த்தம் தமிழிலே அந்த கில் என்ற பதத்திற்கு அர்த்தம் என்னவென்றால் வஞ்சகம், கபடம், இவைகள் இல்லாத ஒரு மனிதன், ஆவியில் கபடம் இல்லாத ஒரு மனிதன் பாக்கியவான் என்று என்னுடைய செய்தியின் தலைப்பு. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். ஒரு மனிதன் கபடமில்லாமல் இருக்க வேண்டும், அவன் பாக்கியவான் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்படி எழுதுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? அவர் கபடில்லாதவராய் இருந்தால்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ ஆண்டவர் நம்மை பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த ஆண்டவரிடத்தில் என்ன இருக்கிறது? பரிசுத்தம் இருக்கிறது. அவர் இருக்கிறது போல. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன மாதிரி பாருங்க, என்ன பாருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த முன்மாதிரியான வாழ்க்கை வைத்து தான் பேச முடியும். எல்லாரையும் முன்மாதிரியா எடுக்க முடியாது. சிலர் எந்த விதத்திலும் முன்மாதிரி அற்றவர்களாக, இன்னும் சொல்ல போனால் பேட் மாடலாக இருப்பாங்க. தவறான காரியங்களுக்கு மாடல்னா சிலரை வைக்கலாம். இவங்கள மாதிரி இருக்காதீங்க. அப்போ இந்த சங்கீதத்தில் கூட பேட் மாடலாக சிலரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், யார் பேட் மாடலாக இருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 9ஆம் வசனத்தை வாசிங்கள். எல்லாரும் எடுத்து வாசிங்க. எல்லாரும் வாசிப்போம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். இப்படி இருக்காத. அதுக்கு வாயை கட்டினாதான், கடிவாளம் போட்டாதான் அதை கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா
அதுக்கு என்ன செய்யாது, அதை போல இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ பேட் மாடலுக்கு அங்கே ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நல்ல மாடல் யார்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை போல இருங்க அப்படின்னு சொல்றாரு. என்னை போல மாறுங்க, நான் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். ஆண்டவருடைய மாடல் பாருங்க, இப்படி நாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல. இன்றைக்கு உலகத்தில் சொல்ல முடியுமா? மற்ற தெய்வங்கள், எத்தனையோ கோடி தெய்வங்கள், உலகம் எங்கிலும் தெய்வங்கள், விதவிதமான தெய்வங்களை அவர்கள் வணங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தெய்வங்கள் நாங்கள் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களை போல நீங்கள் இருங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் நாம் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே வேளையிலே நம்முடைய ஆண்டவரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையிலே அவரிடத்துல ஒரு குற்றமும் காணவில்லை. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையானவர்களே, அவரை நியாயம் தீர்த்த பிலாத்து அவரை பார்த்துவிட்டு இவரிடத்திலே ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்று சொல்லி கைகளை கழுவுகிறார். நியாயம் விசாரித்த பிறகு இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் அந்த அந்த கெயில் என்று சொல்லப்படுகிற அந்த கபடற்றவராய் இருக்கிறார். வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும், பாருங்கள், பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவருமாய் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிறவர். இவ்வளவு அழகாக அவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தர், குற்றமற்றவர், அப்புறம் மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த கெயில் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். 32ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அங்கு இந்த கெயில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதை போல இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் அதே பதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் கபடம் இல்லாதவர், அவர் குற்றமற்றவர், மாசு இல்லாதவர். அப்படி என்றால் அவரிடத்தில் எந்த விதமான மாசு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் ஆராதிக்கிற ஒரு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இவ்வளோ அருமையான தேவன். அவர்தான் இப்பொழுது சொல்லுகிறார், இந்த உலகத்திலே அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகள், சீசர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியில் கபடம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். கபடம் இல்லாதவர்களாய். ஒருவேளை சரீரத்தை குறித்து பார்த்தால் நம் சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். இன்னும் அதிகமாய் அலங்கரிக்கிறோம், எவ்வளவோ சரீரத்திற்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்திலே, இந்த ஆவியிலே கபடமற்ற வாழ்க்கை இருக்கிறதா? ஆவியிலே கபடம் இருக்கிறது வெளியே தெரியாது, வெளியில தெரியாது. இது உள்ளான காரியங்கள். பாஸ்டருக்குள்ள இருக்கிற ஆவி எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுடைய ஆவி எப்படி இருக்குது? தெரியல. காரணம் என்ன? இந்த வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே கபடற்ற ஒரு வாழ்க்கை, அவன்தான் பாக்கியவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு கபடற்ற ஒரு வாழ்க்கை. நாம் ஆராதிக்கிற தேவன் கபடற்றவர். இப்பொழுது அவரை பின்பற்றுகிற, அவரை நம்புகிற, அவரை தொழுது கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் கபடற்ற ஒரு மனிதனை, கபடற்ற தேவனை நான் சொன்னேன். இப்பொழுது கபடற்ற ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 47ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, பாருங்கள், இங்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம். கபடற்ற தேவனை நாம் பார்த்தோம். எல்லாவற்றையும் விலைக்கு சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. இப்பொழுது கபடற்ற தேவனை பார்த்தோம். இப்பொழுது கபடற்ற ஒரு மனிதன். கபடற்ற ஒரு மனிதன். நாத்தான்வேல் என்றால் கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய பரிசு என்ற அர்த்தம். இந்த மனிதனை ஆண்டவரிடத்தில் வருகிற இந்த மனிதனை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். வெறும் இஸ்ரவேலன் சொல்லல, கபடில்லாத உத்தம இஸ்ரவேலன். இவருக்கு ஒரு ஆச்சரியம். உடனே அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் என்னை எப்படி அறிவீர்? நீர் எப்படி என்னை அறிவீர்? என்னை பார்த்த உடனே சொல்லுகிறீரே. பாஸ்டருக்கு முகத்தை பார்த்தா சொல்ல முடியும், இருதயத்தில் உள்ளதை சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு மனிதன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர்
நம்முடைய உள்ளத்தையும் உள்ளும் புறம்பையும் அறிந்தவர். நம்ம மேலோட்டமாய் மனிதனுடைய முகத்தை பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப அன்பானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம சில வேளையிலே கணிப்பு வைக்கிறோம். ஆனால் பழக 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 அவர்களுக்குள்ள இருக்கிற வஞ்சகம், அவர்களுக்குள்ளா இருக்கிற கெட்ட கெட்ட எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் பழக தான் தெரியுது. ஐயோ, தெரியாம நம்ம பழகிட்டோமே, தெரியாம வார்த்தைகளை நம்ம என்ன செய்துட்டோம், கொட்டிட்டோமே. அதன் பிறகு வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உள்ளேயும் பார்க்கிறார், புறம்பையும் அறிகிறார். ஒரு நாள் ஒரு மனிதன், பெரிய டாக்ஸ் கலெக்டர், அவர் இயேசுவை பார்க்கணும்னு விருப்பம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த ஊருக்கு வருகிறார், எரிகோ என்ற ஊருக்கு வருகிறார். அவன் ஒரு குள்ளமான மனுஷன், ஆனா அந்த ஊர்ல பெரிய ஆளு, டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவன். ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை. ஊரெல்லாம் டாக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு கெட்ட பேரை வாங்கி பயங்கரமா சம்பாதிச்சு இருக்கிறாரு. ஆனா இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்தார். இலைகளை கொண்டு மறைத்து கொண்டு இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க ஆசை. இயேசு அந்த வழியாய் வந்த உடனே அந்த காட்டத்தி மரத்திட்ட நின்றுட்டு அப்படி அண்ணாந்து பார்த்து, சகையவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். நான் எதற்கு இதை சொல்லுகிறேன்? நீங்க எங்க நீங்க ஒளிஞ்சிருந்தாலும் கூட இயேசு உங்களை அறிந்து கொள்ள முடியும். இயேசு உங்களை நன்கு அறிந்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில வேளைகளில் ஆராதனைக்கு வர்றவங்க கொஞ்சம் தூங்குறதுக்கு வசதியா தூணுக்கு பின்னாலாம் ஒளிஞ்சு உட்காந்துருப்பாங்க நம்ம ஆட்கள். சில நேரங்களில் ஏன்னா அங்கே பின்னால் உட்காந்துட்டா யாருக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா என்ன பண்ணலாம், வீட்டில் விட்ட தூக்கத்தை இங்கே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு அதையும் கூட பார்க்குறாருமா, அதை கூட பார்க்குறாரு. தூங்காதீங்க, ஆலயத்துக்கு வந்தால் கொஞ்ச நேரம்னாலும் என்ன பண்ணாதீங்க, தூங்காதீங்க. கொஞ்சம் நல்லா விழித்து உட்காந்து வசனத்தை கேளுங்க. வசனம் உள்ளே போனாதான் உங்களுக்கு அது கிரியை செய்யும். வசனத்தை கேட்காதபடிக்கு காதை அடைக்கக்கூடாது. வசனம் சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரன் சொன்னார், பின்னால் உட்கார்ந்திருந்த சகோதரன், இங்கே நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தம்பி வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தார் ஃபோனில். அவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் மிகவும் கவலை கொண்டேன். காரணம் என்ன? ஆலயத்திற்குள்ளாய் வருகிறவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது. நீங்கள் வீடியோ கேம் விளையாடுனா வீட்டில் உட்காந்து விளையாடுங்க. அது சர்ச்சில் வந்து உட்காந்து விளையாடக்கூடிய இடம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இங்கே வந்து விட்டு இங்கே செய்தி கவனிக்கிறவர்களை கெடுக்கிறது, பேசுறது, வீடியோ கேம் விளையாடுறது அல்லது ஃபோன் எடுத்துக்கிட்டு ஓடுறது, இந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய சமூகம் பரிசுத்தமான சமூகம். இந்த இடத்துல ஆவியிலே கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்கிற இடம். அப்போ இந்த நாத்தான் வேல் இப்படி வந்த உடனே ஆண்டவர் அறிந்து அவனை பார்த்து சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவர் கேட்கிறார், நீர் எப்படி என்னை அறிவீரப்பா? நான் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் எப்படி என்னை சொல்லுவீர்? அதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வாசிங்கள் பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு மரத்தை குறிப்பிடுகிறார். நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். அப்ப இவருடைய வாழ்க்கை எங்கிருந்தது? கபடற்ற ஒரு உத்தம இஸ்ரவேலனா இவர் மாறுவதற்கு இவர் எதன் கீழ் உட்கார்ந்து இருக்கிறார்? சில வேளைகளிலே வேதத்திலே இங்க உட்காரு இங்க உட்காராதன்னு சில வார்த்தைகள் இருக்கிறது. எங்க உட்காராதன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதேன்னு சொல்லப்பட்டிருக்குது. 4 பேர் 2 பேர் உட்கார்ந்து பரியாசம் பண்ற இடத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா சீக்கிரத்தில் நீங்க என்ன செய்வீங்க? முதல் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பீங்க. முதல் கொஞ்ச நேரம் நல்ல விசுவாசியா இருக்கிறவங்களுக்கு ஆவி கொஞ்சம் துக்கமா இருக்கும், என்னடா இப்படி பரியாசம் பண்றாங்களேன்னு. அந்த இடத்த விட்டு நீங்க எழுந்து போயிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிங்க. நீங்க தொடர்ந்து உட்கார்ந்துக்கிட்டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும். ஆமா 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 அப்படின்னு வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமா எனக்கும் கூட இப்படி பட்டுதேன்னு பேச ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்களும் அந்த பரியாசக்காரரில் ஒருவராக மாறிவிடுவீர்கள். அப்ப அப்படிப்பட்ட இடத்திலே உட்கார்ந்து இருக்கிற நாம் அங்கிருந்து விலகி செல்ல வேண்டும். உட்காராதே அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே வேளையில இங்கு இந்த மனிதன் எங்கே உட்கார்ந்து இருந்தாராம்? இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க? சரி, நீங்க எல்லாம் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கீங்க. சரி கவனிங்க, அவன் எங்க உட்கார்ந்து இருந்தார்? அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்து இருந்தார். அத்திமரத்தினுடைய விசேஷம் என்ன? வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9:11. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ?
நன்றாய் கவனிங்கள். அத்தி மரத்தினுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னா, அத்தி மரத்தின் இடத்தில் என்ன இருக்கிறது? மதுரம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த மரம் எதை கொடுக்கிறது? மதுரத்தை கொடுக்கிற மரம். இரண்டாவது, அது நற்கனியை கொடுக்கிற மரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மதுரத்தையும் நற்கனியும் கொடுக்கிற ஒரு மரத்தின் கீழ் இருக்கிற ஒரு மனிதன் எதை கொடுப்பான்? அந்த மதுரத்தை கொடுப்பார் அல்லது அந்த நற்கனிகளை கொடுப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், ஒருவர் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை. அப்ப ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கிறவர் ஆண்டவரை போல கனிகளை கொடுப்பார். நீங்க யாரோடு நிலைத்திருக்கிறீர்களோ அல்லது யாருடைய நிழலில் கீழ் இருக்கிறீர்களோ அந்த கனிகளை தான் நீங்கள் கொடுக்க முடியும். நீங்க ஒரு முள்ளு செடி கீழே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் முள்ளை போல தான் இருக்கும். முள்ளு எப்படி கொத்துமோ அதை போல தான் குத்துறவங்களா இருப்பீங்க. எப்படா யாரை குத்தலாம், யாரை காயப்படுத்தலாம், யாரை வேதனைப்படுத்தலாம். அது கண்ணை பார்க்காது, கையின்னு பார்க்காது, எதையும் குத்தும். எந்த நேரத்திலையும் குத்தும். பார்த்து பார்த்து குத்தாது, பார்க்காமே குத்தும். முள்ளு செடியின் கீழே இருக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. நாம் அத்தி மரத்தின் கீழ் இருக்கிற ஒரு மனிதர்களாக இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் முட்செடியும் வரும். ஆகவே அருமையானவர்களே, அத்தி மரத்தின் கீழ் அவன் வாழ்ந்தான். மதுரம், நற்கனி. நம்முடைய ஆண்டவர் மதுரமான வார்த்தைகளை சொன்னார். அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை. நாம் வாசித்தோம் அல்லவா 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலே, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. வஞ்சனை இல்லாத தேவன், கிருபையுள்ள வார்த்தைகளை அவர் பொழிந்தார். அப்படிப்பட்ட தேவன், அன்பின் தேவன், இரக்கமுள்ள தேவன், அவருடைய சுபாவங்கள், அவருடைய நிழலிலே, அவருடைய சாயலிலே, அவருடைய ஆலயத்திலே வருகிறவங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் மாற வேண்டும். ஆலயத்துக்கு வந்து என் ஆவியில கபடம் இருக்குன்னா சம்திங் ராங். உங்களுக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லை. ஆண்டவர் உங்களுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த நாத்தான் வேலை போல நாம் அத்திமரத்தின் கீழ், இந்த அத்திமரம் என்பது தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. இன்னொரு விசுவாசியை காண்பிக்கிறது. தேவனுடைய தோட்டத்தில் இருக்கிற ஒரு விசுவாசியை காண்பிக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். ஆலயத்திற்கு வருகிறவருடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். இந்த நாத்தான்வேல் கபடற்றவனாய் இருந்தான். அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னது மாத்திரமல்ல, கடைசியாக அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அவனை பார்த்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அதை மாத்திரம் வாசித்து அடுத்த குறிப்புக்குள்ளாய் நான் கடந்து செல்வோம். 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அத்தி மரத்தின் கீழ் வாழ்ந்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாய் நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழ்வோமானால், இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? இதிலும் பெரிதானவைகள். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? நான் இதுவரை கண்டதை விட இதிலும் பெரிதானவைகளை காண வேண்டும் சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தருவார், ஆண்டவர் அதை செய்வார். உங்க வாழ்க்கையில இதுவரை கண்ட ஆசீர்வாதங்களை விட இதிலும் பெரிதான ஆசீர்வாதங்களை காண்கிற நாட்கள் வரும். அந்த ஆசீர்வாதம் என்ன? அடுத்த வசனம் சொல்லுகிறது, பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறக்கப்படுகிறதை, வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர். உங்களுடைய வாழ்க்கையிலே வானம் திறக்கப்படும். வானம் திறக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், வெளிப்பாடுகளின் ஆசீர்வாதம். வானம் திறக்கப்பட்டால் வானத்திலிருந்து வருகிற செழிப்பு இருக்கிறது. இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள். எப்பொழுது? அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது. அத்திமரமாகிய ஆண்டவர் மதுரத்தையும் நற்கனியும் கொடுக்கிற ஆண்டவருக்கு கீழாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமானால் அந்த மனிதனிடத்தில் இருக்கிற கபடம் எல்லாம் நீங்கி போய்விடும். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கபடம் இல்லாத தேவன். இரண்டாவது, கபடம் இல்லாத மனிதன். கபடம் இல்லாத மனிதன். மூன்றாவது குறிப்பு, கபடம் இல்லாத பறவை. கபடம் இல்லாத பறவை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 10:16. ஆகையால் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பறவைகளிலே கபடற்ற ஒரு பறவையாக
யாரை குறிப்பிடுகிறார்? எதை குறிப்பிடுகிறார்? புறாவை குறிப்பிடுகிறார். அந்த புறாவை போல கபடற்றவர்களாய் இருங்கள், கபடற்றவர்களாய் இருங்கள். மற்ற எல்லா பறவைகளிலும் அந்த பிச்சு என்ற அந்த கசப்பு தன்மை நிறைந்த ஒரு உறுப்பு இருக்குமாம். ஆனால் புறாவிலே அது இருக்காதாம். புறா அவ்வளோ தூய்மையானது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவருக்கு எதை ஒப்பிடப்பட்டிருக்கிறது? புறாவை. கழுகை போல இறங்கினார் அப்படின்னு போட்டிருக்கா? காகத்தை போல இறங்கினார் போடப்பட்டிருக்குதா? அல்லது குருவியை போல இறங்கினார் எழுதப்பட்டு இருக்கதா? இல்ல அழகான லவ் பேர்ட்ஸை போல இறங்கினார்? இல்ல இல்ல இல்ல, சொல்லப்படல. வாசித்து பாருங்கள் வேதத்திலே. மத்தேயு 3:16 மார்க் 1:10, லூக்கா 3:22, யோவான் 1:32. இந்த 4 சுவிசேஷங்களிலும் புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். புறாவை போல. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இறங்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை புறாவை போல கபடற்றதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியில கபடத்தை வச்சுட்டு நம்ம இங்க ஆவியில நிறையக்கூடாது, அந்நிய பாஷை பேசக்கூடாது. ஆகவே நாம் கபடு இருக்குமானால் இந்த கால வேளையிலே நாம் கபடை தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை சரி செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆவியில என்ன அறியாம ஏதோ ஒரு கபடு வந்துருச்சப்பா, ஏதோ ஒரு துர்க்கிரியை வந்துருச்சு, என்னை மன்னி ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் பாக்கியவான். நீங்கள் இதே 32ஆம் சங்கீதத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், என் பாவத்தை மறைக்காமல், அந்த வசனத்தை வாசிப்போம். என் பாவத்தை மறைக்காமல் உமக்கு நான் என்ன செய்தேன்? அறிக்கையிட்டேன். 5ஆம் வசனம், என் அக்கிரமத்தை மறைக்காமல். எல்லாரும் வாசிப்போமா? எல்லாரும் வாசிங்க, முடிக்கிறேன். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு முன்பாக அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுகிறேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த பரிசுத்த பந்திக்கு செல்வதற்கு முன்பதாய் நம்முடைய பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கை. ஆண்டவரே, என் அறியாம ஏதோ ஒரு கபடு என் இருதயத்துல வந்துருச்சு, என் ஆவியில வந்துருச்சு, என் உள்ளத்துல வந்துருச்சு, அதை எடுத்துருங்கப்பா. மறைக்காம அறிக்கை செய்து பாருங்க. பாஸ்டரா இருந்தாலும் சரி, மூப்பர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறவன் யாராம்? பாக்கியவான். இஸ் a blessed man. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே ஆசீர்வாதம் அப்படின்னா என்னமோ 10 கார் இருக்கிறது, பெரிய வீடு இருக்கிறது, 10 வீடு இருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல. ஆவியில் கபடம் இல்லாதவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏழையா இருக்கலாம், ஒருவேளை சாப்பாட்டு கூட இல்லாமல் இருக்கலாம். உங்க ஆவியில கபடம் இல்லை என்றால் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். 51ஆம் சங்கீதத்திலே, என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லுகிறார். நம்ம அறியாமல் இந்த கபடு நம்முடைய உள்ளத்திலே வந்து விடுகிறது, எண்ணத்திலே வந்து விடுகிறது. அதை தூக்கி போடுங்க. அதை தூக்கி போட்டுட்டு மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி தங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பயபக்தியோடு கூட அறிக்கை செய்து அதன் பிறகு இந்த பந்தியிலே பங்கு பெறுவோம். இந்த பந்தி உங்க வாழ்க்கை, உங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கபடற்ற தேவன், கபடற்ற மனிதன், கபடற்ற புறா, இதை போல வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம்.